வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் SP சண்முகம், மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா நமக்கு என்னென்ன அறிவுரைகள்லாம் வழங்கினார். இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க சொந்தங்களுக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. அந்த செய்தி தொகுப்பு இதோ. மாவட்ட செயலாளர் நல்லூர் SP சண்முகம் பேசும் அற்புத காட்சி. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் வருகை தந்துள்ளீர்கள். இந்த கூட்டத்தின் உறுப்பினர் சேர்ப்பு, இந்த உறுப்பினர் சேர்ப்பு எப்படி என்பது நம்முடைய சென்னை அன்புமணி அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் இன்றைக்கு நாமெல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைஞ்சு அத்தனை பேரும் பாச பிணைப்போடு இன்றைக்கு சமுதாயமும் மாற்று சமுதாயமும் சமூக நீதி அடிப்படையில் இருக்கிறது என்றால் அது நம்முடைய இனமான போராளி நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய குலதெய்வமாக விளங்கி கொண்டிருந்த வேளையில் இன்றைக்கு ஐயா அவர்கள் இடும் கட்டளையை, ஐயா அவர்களுடைய கொள்கைகளையும், ஐயா அவர்களுடைய நிலைப்பாட்டையும், ஐயா அவர்கள் வகுத்த சமூக நீதியும் வென்றெடுப்பதற்காக ஐயா காட்டும் திசையில் அத்தனை பேரும் பயணிக்க வேண்டும் என்று நம்முடைய இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அண்ணன் அன்புமணி அண்ணன் சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் இன்றைக்கு 87 வயதை தொடும் நம்முடைய குலதெய்வம் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லும்போது தூங்கி எழுந்த உடனே அனைத்து ஜீவராசிகளும் நலமுடன் சுகமுடன் வாழ வேண்டும் என்று இந்த கனவு யாரும் காண மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டிய நல்வழி பாதையில் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக, இந்தியா முழுமைக்கு ஒரு மூத்த நிர்வாகியாக, சமகால யோசிதமாக அவருடைய செயல்பாட்டு நலன் கருதி அவர் சொல்லும் சொல்லுக்கு நாம் அனைவரும் கட்டுப்பட்டு நம்முடைய வழிகாட்டுதல் நம்முடைய அண்ணன் அவருடைய ஆணைக்கிணங்கவும் நம்முடைய ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் என்றைக்கும் சிறப்பாக வன்னிய சமுதாயத்தின் நலனுக்காகவும் மற்ற சமுதாயத்தின் நலனுக்காகவும் சமூக நீதியை காக்கவும் மக்கள் நலனை காக்கவும் மக்கள் பிரச்சனை போராடவும் 1980 வன்னியர் சங்க காலத்திலிருந்தே நம்முடைய உயிர் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று வரை போராடி கொண்டு இருக்கிறார். என் மூச்சு இருக்கும் போதே ஒரு வன்னியர் சமுதாயம் நாட்டை ஆள வேண்டும். என் மூச்சு இருக்கும் போதே எந்த ஊமை ஜனங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும். அனைத்து சாதிகளும் அளந்து அவர்களுக்கு உண்டான நிலைப்பாட்டுக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு உண்டான அந்த சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு சமூக நீதி அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக 40 ஆண்டு காலம் குரல் கொடுத்து வந்த நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய கோரிக்கை இன்றைக்கு மத்திய அரசை அறிவித்தது. இந்த நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அனைவரும் கைத்தட்டி ஆர்வமாக நன்றி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் நம்முடைய பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் K. பொன்மலை அவர்கள் நம்முடைய வன்னியர் சங்க மாநாடுக்காக பொறுப்பாளராக இவரும் குடியாத்தம் குமரன் முன்னாள் மாவட்ட அவர்கள் 2 பேரும் வந்து இங்கே பணியாற்றினாங்க. இந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்காக நம்முடைய மாவட்டத்தில் அவர்கள் இருவரும் வந்து அதிலும் அது குறிப்பாக அதிகப்படியாக இங்கேயே தங்கி முழு மூச்சாக மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பாகவும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கட்டளை ஏற்று மருத்துவர் ஐயா அவர்கள் வலிமை சேர்க்கும் விதமாகவும் சென்னையிலிருந்து அடிக்கடி வந்து பணியாற்றி நம்முடைய மாவட்டத்தில் அத்தனை பொறுப்பாளர்கள் ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை முதல் எல்லாரும் கடுமையாக உழைச்சோம். உண்டான நம்ம நல்ல ஒரு மக்கள் திரள் இந்த போராட்டத்தில் உலகமே வியக்க வண்ணம் இதுவரைக்கும் உலகத்திலே சரி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட நம்ம மருத்துவர் ஐயாவின் கட்டளையும் சென்னையாவின் கட்டளையும் ஏற்று கூடிய கூட்டத்தில் 1/4 பங்கு கூட கூட்டியிருக்க முடியாது. ஆனால் நம்முடைய இனமான சொந்தங்கள் அத்தனை பேரும் சொந்த பணத்தை போட்டுக்கொண்டு சொந்த செலவிலேயே அவரவர்கள் சாப்பாடு உணவு செய்து தயார் செய்து கொண்டு திரட்ட கூட்டம், பாதிக்கு மேல் கூட்டம் வந்து நம்முடைய மாநாடு நிகழ்ச்சியை பார்க்க முடியலன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு அரசாங்கமும் சரி, அகில இந்திய அளவில் மருத்துவர் ஐயா சொல்லும் ஒற்றை வார்த்தைக்காகவும் மருத்துவர் தனிநபராக இருந்தாலும் கூட அவர் ஒற்றை வார்த்தைக்காக இன்றைக்கு அனைத்து சமுதாய மக்களும் இந்த வன்னியர் சங்க பெருவிழா மாநாட்டுக்கு வந்தது
அத்தனை அரசியல்வாதிகளும் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தங்கமான நம்முடைய தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களின் கரங்களை வலுப்படுத்தவும், மருத்துவர் ஐயா அவர்களின் எண்ணங்களை ஈடேற்றவும், தமிழகத்தில் சமூக நீதியை நிலைநாட்டவும் மருத்துவர் ஐயா இன்றைக்கும் போராடிட்டு இருக்காரு. ஆனால் மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா இவர்கள் இருவரும் நம்முடைய வன்னியருடைய காலை தூக்கி நடக்கக்கூடிய அளவுக்கு இங்கே அவருடைய போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாநாடு சிறப்பாக நடத்துறதுக்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் 1.5 மாதம் நான் தூங்கலை, 2 மாதம் தூங்கலன்னு சொல்கிறாரு. எவ்வளோ வேலை நிலைப்பாடு. சாதா வந்து ஒரு மாவட்ட பொதுக்குழு கூட்டுறதுக்கே 2 நாளாக எனக்கே ஃபோன் பேசுறதுக்கு ஒன்றிய செலவு ஒன்றிய எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரு உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வன்னியர் சங்க மாநாடு சிறப்பாக நடத்திய அத்தனை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் ஐயா சின்னையா அவர் சார்பாக அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா இன்னும் சின்னையா சொன்னார், என்னோட சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லுப்பா, எல்லாருக்கும் நன்றி சொல்லுப்பாரு. இருந்தாலும் தனிப்பட்ட பொருள் எல்லாருக்கும் அன்றைக்கி மறுநாளே சொல்லிட்டேன். இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவருடைய கனவுகளையும் திட்டங்களையும் கொள்கைகளையும் சமூக நீதியும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களையும் முன்னெடுக்கக்கூடிய அளவிற்கு ஐயாவின் கனவை நிறைவேற்றுவதுதான் ஒவ்வொரு பொறுப்பாளரும், ஒவ்வொருடைய கிளை பொறுப்பாளர் முதல் மாநில பொறுப்பாளர் வரை அவருடைய உரிமை. ஆகையால் நாம் இப்போதைக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உறுப்பினர் பட்டை சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் இப்போது இருக்கிறோம். இன்னும் 10-8 மாதத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் மேல்மட்ட எந்த கட்சி கூட கூட்டணி, எது கூட கூட்டணி, ஐயாவோ சென்னை எப்படின்னு இந்த விமர்சனம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஐயா எந்த கூட்டணி வச்சாலும் சரி, கணத்தில் குதினாலும் சரி, எந்த கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிக்காரோட அதிகமாக உழைக்கணும், 10 மடங்கு அதிகமாக உழைக்கணும். ஒவ்வொரு தேர்தலும் நம்முடைய இனமான காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லிடுறதுனால பெரிய வார்ப்புகளான எது இருந்தாலும் சரி மருத்துவர் ஐயா என்ன சொன்னாரோ அதை தான் செய்யக்கூடிய அளவுக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் மிக கடுமையாக